காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த லாங் வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாலக்காட்டில் இருக்க எங்களுடைய மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதை தான் இந்த லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படியே அங்கேருந்து கோயம்புத்தூரில் இருக்க ஈஷாக்கும் நாங்கள் போயிருந்தோம். நான் ஏறி அதுக்கு யூஸ்வலி வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்திருக்கோம். லாஸ்ட் மினிட் பிளான் அப்படின்றதுனால எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலி எப்பவுமே 1 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணாலுமே டிக்கெட் கிடைக்காது. நாங்கள் 1 வீக் முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ சுத்தமாக எங்களுக்கு டிக்கெட் இல்லை. அதனால நாங்கள் பஸ்ஸில் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூருக்கு போயிட்டோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூரில் கிரியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். இவங்க வந்து கிரிக்கு பப்ஜில தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆக்சுவலி கிரியை வந்து இவங்கள மீட் பண்ணது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ண போறது. ஸோ ரொம்ப நாளாக இவங்க பப்ஜி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வீடு வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பிளான் இருக்குன்னு தெரிஞ்சதும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம அங்கேருந்து நாங்களும் உங்க கோவிலுக்கு வரோம், அங்கே போயிட்டு நம்ம ஈஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி இல்லை எனக்கு இவங்கள. நம்ம ரொம்ப நாள் பழகி நம்ம ஒரு ஃபேமிலி, நம்மளோட சொந்தக்காரங்களா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இவங்க வீட்டுக்கு போனப்போ நம்ம புதுசா பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அவங்க பக்காவா எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கேருந்து நம்ம அங்க போறோம், நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம எடுத்துட்டு போயிருந்தா கூட அங்க எல்லாமே நமக்கு ரெடியா வச்சிருந்தாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவ்ளோ பாவம். அவங்க அவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு டிஃபன் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாப்பாக்கு என்ன தேவையோ அதுவுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ஈவன் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா கூட இந்த அளவுக்கு நம்மள கேர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாதுதான். நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு இது வேணும் அது வேணும். ஆப்வியஸா ஒருத்தவங்க கேட்டா தானே தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைப்படும்ன்ட்டு. ஆனா இவங்க அது முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த டே அவங்க இல்ல அப்டின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்திருக்கும். ஏன்னா ஈஷா பிளான்ல வந்து அவர் தான் வந்து ரொம்பவே பார்த்துக்கிட்டாரு. அப்புவ கூட அவர் தான் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் எங்க கூட இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே அவர் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக் குடுத்துட்டாரு. இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் அதே மாதிரி ஆத்விக்கும் அவர்கிட்ட நல்லா செட் ஆயிட்டான். அவரும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதான் சொல்றேனே, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்ளோ சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. கண்டிப்பா அவங்க சென்னை வரணும். வந்தா நம்ம அத விட வேற லெவல்ல அவங்கள கவனிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்க பாலக்காட்ல எங்க கோயிலுக்கு போனதே ரொம்ப அவசர அவசரமா தான் போனோம். ஆக்சுவலி 11:00 வந்து நட சாத்திருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது ஏதோ இந்த உற்சவ டைம்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. யூசுவலி வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே தான் மட்டும் உச்ச பூஜை நடக்கும். பட் அந்த டைம் உற்சவ பீரியடுன்றதுனால டெய்லி உச்ச பூஜை நடந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைச்சது. நாங்கள் 11:15க்கு தான் கோயில்கிட்டயே போனோம். ஸோ போயிட்டு அவசர அவசரமா இறங்கி சாமி கும்பிட போனோம். அதே மாதிரி இந்த இந்த உற்சவ டைம்ன்றதுனால கோவில் ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுனால குழந்தைங்கள வந்து உள்ள அனுப்ப மாட்டாங்க. அதனால யாருன்னா ஒருத்தர் வெளியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிரி வந்து குழந்தைய வச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருந்தான். பட் ஆனா பிளானுக்கு வந்து காரணமே கிரியா தான் இருந்தான். போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சது ஃபுல்லா கிரி தான். ஆனா அவன் வெளியே நின்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. சரி நம்ம கடகடன்னு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு கிரியை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேர் முதல்ல போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் கிரியை அனுப்பிச்சோம். லாஸ்டா அங்க சாமி பார்த்தது கிரி தான். ரொம்ப டைம் இருந்துச்சு அவருக்கு. சொல்ல போனா ஃப்ரீயா நின்னு பாக்குற மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஸோ இதுக்காக தான் அவரை வெளியே வெயிட் பண்ண வச்சாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி ஃப்ரீயா பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கோயம்புத்தூர்ல இருக்க ஈஷாக்கு கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ அங்க போனதும் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள ஆதியோகி சிலை கிட்ட போறதுக்கு வந்து ஒரு வேன் மாதிரி, கார் மாதிரி வச்சிருக்காங்க. லைக் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா? சென்னையில அந்த மாதிரி ஒரு கார் மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம அங்க போயிடலாம் ஆதியோகி சிலை கிட்ட. ஆனா இது வந்து அந்த ஒரு கார் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு ₹20 பெர் ஹெட்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்மள அந்த ஆதியோகி சிலை கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து போற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுனால எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. வாவ்! அந்த மாதிரி. பிகாஸ் நான் ரொம்ப நாளா வந்து இங்க போணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா என்னால போக முடியல. நாங்க நெறைய டைம் பாலக்காடு போயிட்டு வருவோம். பட் ஆனா நாங்க ட்ரெயின்ன்றதுனால இங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் வந்து இல்ல. இந்த வாட்டி தான் வந்து என்னோட ஆசை எல்லாம் நிறைவேறிச்சு. இந்த ஆதியோகி சிலை வந்து தூரமா இருந்து பார்க்கும்போது
இவ்ளோ குட்டியா இருக்கே! ஆனா நம்ம ரீல்ஸ்லலாம் ரொம்ப பெருசா பார்த்தோமே, அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எப்பா எவ்ளோ பெரிய சிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த மலைய காட்டிலும் இந்த சிலை தான் பெருசா இருக்கும் போல அப்படின்னு இருந்துச்சு. அ ஸோ அங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த சிலையெல்லாம் நின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அங்கருந்து நாங்க சரி இன்னும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து உள்ள போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாட்டு வண்டியா வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு மாட்டு வண்டியில போற எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மாட்டு வண்டியில போறது. நான் போறது. கிரிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாடுலாம் கூட பார்த்தீங்கன்னா, அழகா லைனா நிக்குது. ஒரு வண்டி ஃபுல்லாயி போனதுக்கப்புறம், அடுத்த மாடு வந்து அழகா வந்து அதோட பிளேஸ்ல நிக்குது. ஸோ இங்கேருந்து இந்த மாட்டு வண்டி போய் ட்ராப் பண்ற பிளேஸ்லேருந்து நம்ம இறங்கி உள்ள போறோம் அப்டின்னா, நமக்கு அங்க வந்து ஃபோன் எல்லாம் வந்து அலோட் கிடையாது. ஃபோன், கேமரா அந்த மாரி எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம அங்க டோக்கன் போட்டுட்டு தான் போகணுமே. அதுக்கப்புறமா உள்ள போணும்னா, கொஞ்சம் ஒரு நல்ல அப்டியே கார்டன் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி சூப்பரா இருக்கு அந்த வேயே. அதுல போணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரகுண்டம்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க வந்து ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து குளிக்கிற ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்கருந்து கொஞ்சம் தள்ளி போனா, அ சாரி ஃபர்ஸ்ட் வந்து சூரியகுண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனா சந்திரகுண்டம் இருக்கும். சந்திரகுண்டம் வந்து லேடீஸ்க்கு அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீல வந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம போய் தியானம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் குளிக்கிற பிளேஸ்ன்றதுனால, அது கொஞ்சம் ஒரு ஒரு சில ஒரு 2, 3 ப்ரொசீஜர்லாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாரிலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க குடுக்குற ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியா பயங்கர ஜில்லு. சூரியகுண்டம் வந்து நல்லா பெருசா இருந்துச்சு. கொஞ்சம் வெளியவே மத்தவங்க பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சந்திரகுண்டம் வந்து ஒரு குளோஸ்டு பிளேஸ்ல வந்து இருக்கும். ஏன்னா லேடீஸ் குளிக்கிற இடம் இல்லையா? அது வந்து கம்பேரேட்டிவ்லி சின்னதா தான் இருந்துச்சு. அதே மாதிரி சூரியகுண்டத்துல 3 லிங்கம் இருந்துச்சு. இங்க வந்து 1 லிங்கம் தான் இருந்துச்சு. அந்த தண்ணீல இறங்கி போயிட்டு அந்த லிங்கத்த கும்பிடணும். பட் ஆனா வந்து தண்ணி பயங்கர ஜில். அதுவும் நான் தனியா வேற இருந்ததுனால நானு இறங்கி போகவே இல்ல. நானு ஸ்டார்ட்டிங்லயே கொஞ்சம் நனைஞ்சுட்டு வந்துட்டேன். அண்ட் நான் சிவராத்திரி அன்னைக்கு மிஸ் பண்ண ருத்ராட்சம் வந்து எனக்கு இங்க தான் கிடைச்சது. நம்ம வந்து அங்க தியானம் முடிச்சுட்டு வரும்போது பாக்கெட்ல ஒரு 2, 2 கவர் வந்து பாக்கெட்டா குடுத்துட்டு இருந்தாங்க. சரி நான் ஏதாவது விபூதி அந்த மாதிரி குடுப்பாங்க போல இருக்கு. யூசுவலா எல்லா டெம்பிள்லயும் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி குடுக்குறாங்க போல இருக்குன்னு நெனச்சுட்டு நான் போய் வாங்குனேன். ஸோ வாங்கிட்டு வெளிய வந்து பார்த்தா தான் தெரியுது, அதுக்குள்ள ருத்ராட்சம் இருக்கு. கயிறு போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 2 கிவிக்கு 2 அந்த மாதிரி குடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இங்க குழந்தைங்க நெறைய இருக்கனால, ஸோ நம்ம எல்லாருக்குமே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு வாங்கல, மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா எனக்கு அது இங்க வந்து கிடைக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் நாங்க ஈஷா போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த தமிழ் தெம்பு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த டைம் தான் நாங்க வந்து போயிருந்தோம். ஸோ அங்க வந்து நெறையா ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒட்டகம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்க போயிட்டு அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து உட்காந்தாச்சு. பிகாஸ் நாங்க ஒரு 5, 5:30க்குலாம் வந்து தியானம் முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. 7:00 அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாச்சு ஆதியோகி சிலையில வந்து லைட் டீம் வச்சு ஒரு ஸ்டோரி மாரி சொல்றாங்க. ஸோ அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். எங்களோட மத்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல தான் போயிட்டு நாங்க அந்த இருக்க ஸ்டால்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி 7:00 போயிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. பிகாஸ் இந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்ததுனால. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு சூப்பரா இருந்துச்சு இந்த லைட்டிங். நான் இதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் இருட்டுல அந்த சிலையில மட்டும் இது தெரியறது சூப்பரா இருந்துச்சு. டைம் கிடைச்சதுன்னா உங்களால முடிஞ்சதுன்னா ஈஷாக்கு ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. வேற லெவல் ஃபீலிங் இருக்கு. நம்மளுடைய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. ஸோ எனக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ முடிஞ்சா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த லைட்டிங் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க அங்கருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சதீஷ் ப்ரோ அவங்க வீட்டுக்கு வந்து நாங்க போயிட்டோம். ஸோ எங்களுக்கு நைட் வந்து பஸ் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு, அங்கேருந்து நாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. அண்ட் கிரியோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இவருமே இவங்க கூட பப்ஜில விளையாடுறவர் தான். ஜிகேன்னு சொல்லிட்டு பப்ஜி ஃப்ரெண்ட். ஸோ அவரையும் மீட் பண்ணிட்டு பஸ் வந்ததும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு அரௌண்ட் 8:00 அந்த மாதிரி தான் நாங்க வந்து குடுவாஞ்சேரியில ரீச் ஆனோம். எங்களுடைய இந்த ட்ரிப் வந்து எங்களால மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய் பாய்.